தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. மேடம், வீட்டுக்குள்ள வாங்க, எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். இனிமே பேசுறதுக்கு எதுவுமே இல்ல, தீர்க்கறதுக்கு தான் நிறைய இருக்கு. அப்புறம் சார், வீட்டை சுத்தி இவ்ளோ தண்ணி தேங்க விட்டுட்டு இருந்தா அதுல கொசு வளராம இருக்குமா? முனிசிபாலிட்டி சார்பா எத்தனை வாட்டி தான் வார்னிங் கொடுக்கறது? உங்களோட அலட்சியத்தால எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க தெரியுமா? அப்படி இருந்தும் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இப்படி வீட்டு வாசல்லயே இவ்ளோ தண்ணியை தேங்க விட்டுருக்கீங்க. படிச்ச நீங்களே இப்படி நடந்துக்கிட்டா அப்புறம் படிக்காதவங்க எப்படி சார் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க? இதுக்கெல்லாம் சட்டப்படி நடவடிக்கை எடுத்தாதான் நீங்கெல்லாம் சரிப்பட்டு வருவீங்க. வீட்டை சுத்தி எல்லா இடத்தையும் போட்டோ எடுத்து வைங்க. சரிங்க மேடம். இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. அப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்து இவங்களுக்கு 50,000 ஃபைன் போடுங்க. ஏன் ஆபீசர் மேடம், பொதுவா இந்த மாதிரி இருக்கிற வீடுகளுக்கெல்லாம் 10,000 தானே ஃபைன் போடுவாங்க. நீங்க என்னங்க இவ்வளவு பணம் கேக்குறீங்க? அது இல்லாதப்பட்டவங்களுக்கு. நீங்க தான் அரண்மனை மாதிரி இவ்வளவு பெரிய வீட்டுல இருக்கீங்களே, ஃபைன் கட்டுறதுக்கு எதுக்கு இவ்வளவு யோசிக்கிறீங்க? சீக்கிரமா முனிசிபாலிட்டிக்கு வந்து பணத்தை கட்டிருங்க, இல்லைன்னா நான் லீகலா நடவடிக்கை எடுப்பேன். அப்புறம் உங்க யாராலையும் அதெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியாது. எங்களால 50,000 கட்ட முடியாதுங்க, இது ரொம்ப அநியாயம். இதை விட பெரிய அநியாயம்லாம் இங்க நடக்குது தெரியுமா? என்ன மிஸ்ஸஸ் கார்த்திக், நான் சொல்றதெல்லாம் கரெக்ட் தானே? 50,000 கட்டலனா என் ஃபாதர் ஆக்ஷன்ஸ் ரொம்ப மோசமா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க வாத்தியார் சார். அந்த பொண்ணோட பேச்சு, நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. ரொம்ப ஓவரா பண்ணுது. இதுவரைக்கும் யாரையும் நான் அப்படி கடுமையா நினைச்சதில்ல, குறைச்சு பேசுனதில்ல. மொத தடவை வாழ்க்கையில ஒருத்தரை பத்தி இப்படி நினைக்கிறேன்னா அது இந்த பொண்ணு தான். இவ்வளவு சின்ன வயசுல அவ்வளவு பெரிய பதவிக்கு வந்திருக்கு. இதெல்லாம் யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு. அந்த பொண்ணுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை பயன்படுத்திக்கிறத விட்டுட்டு மிஸ்யூஸ் பண்ணுது. செல்லங்களே, இதுக்கு மேலே அந்த பொண்ணு இந்த ஊர்ல வேலை செய்யறது நம்ம குடும்பத்துக்கு தலைவலியா தான் இருக்கும். ஏதாவது பண்ணி அந்த பொண்ணை எவ்வளவு சீக்கிரம் இங்கிருந்து தூக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தூக்கணும். அப்பதான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். என்ன சொல்ற சண்முகம்? ஆமா சிலக்கலி, அந்த பொண்ணுக்கு டிரான்ஸ்பர் வாங்கி கொடுத்துடணும். அந்த பொண்ணு இந்த ஊர்ல இருந்தாக்கா நம்ம குடும்பத்துக்கு நல்லது இல்ல. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் டிரான்ஸ்பர் வாங்கி கொடுக்கணும். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. அந்த பொண்ணு கையில கூடி சீக்கிரமே டிரான்ஸ்பர் ஆர்டர் இருக்கணும்.
என்ன ஜலகளே? மாமா, இந்த பொறுப்பை என்கிட்ட கொடுங்க. நான் உள்ள புந்து என்னென்ன பண்ணணுமோ அதை சிறப்பா தரமா செஞ்சு முடிச்சிடுறேன். மாமா, நான் சொன்னா நீங்க கேப்பீங்கல்ல? இல்ல, வேணாங்கண்ண. இந்த விஷயத்துல நான் கேட்க மாட்டேன். நீ எதையாவது சொல்லி என் மண்டைய கழுவ பாப்ப. வேணாம், விடு. இல்ல மாமா, அந்த கமிஷனர் என்ன பண்ணிட்டாங்கன்னு நீங்க எல்லாருமே கோவப்படுறீங்க. வேண்டாம் மாமா, நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க. கமிஷனர் அவங்க வேலையை தானே செய்யறாங்க. அவங்க கிட்ட போய் எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்ணணும்? நீங்க டிரான்ஸ்பர் வாங்கி கொடுக்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா அது அந்த கமிஷனருக்காக இருக்க கூடாது, நம்ம சின்னத்தனுக்காக இருக்கணும். அவர்தான் ஏதோ சொல்லிட்டு இருக்காருன்னா இவ்வளவு சேர்ந்து எப்படி முட்டு கொடுத்துட்டு இருக்கான்னு பாரு. ஏமா, எதுக்கு எடுத்தாலும் ஏமா இப்படி பேசிட்டு இருக்க? பேசாம இருமா நீ. படி. என்னன்னு சொல்ற? ஆமா மாமா, அவங்க யாரோ எவரோ நமக்கெல்லாம் தெரியாது. அவங்களுக்கு டிரான்ஸ்பர் வாங்கி கொடுக்க அலையறதுக்கு பதிலா நாம நம்ம சின்னத்தானுக்கு டிரான்ஸ்பர் கேட்போம். இந்த ஊர் இல்லாட்டியும் பக்கத்துல ஏதாவது ஒரு ஊருக்கு கண்டிப்பா டிரான்ஸ்பர் போட்டு தருவாங்க. நாம எதுக்கும் கேட்டு பார்க்கலாம் மாமா, என்ன சொல்றீங்க? எனக்கும் அது சரின்னு தான் கண்டுப்படுது. சரி கண்ணு, நாம அதுக்கு முயற்சி பண்ணி பார்ப்போம். டிரான்ஸ்பர் கேட்பானா அவன்? என்ன மீறி டிரான்ஸ்பர் எப்படி அவனுக்கு கிடைக்குதுன்னு பாக்குறேன். நான் என்ன அவனை சும்மா விட்டுருவேனா? இது வரைக்கும் நான் அவனை மட்டும்தான் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் அவன் மொத்த குடும்பத்தையும் உண்டு இல்லாம ஆக்க போறேன். ஆமா ரம்யா, அவங்க யாரையுமே நீ விட்டுறாத. இல்லம்மா, நான் கண்டிப்பா விட மாட்டேன். எப்ப அவன் என்கிட்டயே அவங்க வீட்டுல இருக்கிறவங்கள ஏதாவது பண்ணா சும்மா இருக்க மாட்டேன்னு சவால் விடுற மாதிரி திமிரா பேசினானோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன். அவனையும் அவன் வீட்டுல இருக்கிறவங்களையும் நான் சும்மாவே விட போறது இல்லம்மா. நீ என்னம்மா சொல்ற? ஆமா ரம்யா, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அந்த கார்த்தி உன் கால்ல வந்து விழணும், அத மட்டும் நீ மறந்துடாத. இல்லவே இல்ல, நான் எதையுமே மறக்கல. ஒவ்வொரு நிமிஷமும் நான் அதை பத்தி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்கேன். சரி ரம்யா. ரம்யா, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். என்ன விஷயம்? எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிக்கணுங்கிற அவசியம் இல்ல. அப்படி பிடிக்கிற மாதிரி யாராலையும் நடந்துக்கவும் முடியாது. எல்லாருக்கும் பிடிச்சவளா இருக்க அந்த அன்னத்தை பிடிக்காதவங்க யாராவது அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம். அது யாரு என்னன்னு நீ கண்டுபிடிச்சு அடிக்கிற விதத்துல அடிச்சேன்னா அந்த கார்த்தி ஆட்டோமேட்டிக்கா உன் கால்